எவைகளைன்னு கேட்குறாங்க. உடனே அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்பா இந்த மாதிரி நடந்த விஷயத்தை கேட்டவுடனே 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 20:24-20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஆமே. அடுத்த வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பாரு, இந்த ரோமருக்கு விலக்கி எங்களை ரட்சிப்பாரு நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் அவர் செத்து போயிட்டார். இப்போ என்ன மேட்ரு அங்கே என்ன வெளியே வருதுன்னா, நான் எதிர்பார்த்தது நடக்கலை, அதுக்கப்புறம் அவரை பின்பற்றி எனக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா யோசிங்க. இதுதான் இவன் பின்பற்றதுக்கு காரணம். என்ன? நான் எதிர்பார்த்து வந்தேங்க, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன், இன்னைக்கு என் கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு அவன் எதிர்பார்க்குற உலக பிரகாரமான ஒரு பதில். நல்லா கவனிங்க. அவன் பிரச்சனையிலேருந்து அவனை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு ஃபிசிக்கலான ஒரு விடுதலை அவன் எதிர்பார்த்தான். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது ஆவிக்குரிய ஒரு விடுதலை, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஒரு நன்மையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த நன்மையை அவன் விரும்பலை. நல்லா கவனிங்க. அவர் செய்கையிலும் வாக்கிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாருன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேண்டாம். அவன் என்ன கேட்குறான்? எனக்கு ஃபிசிக்கல் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க. இதுதான் பின்மாற்றத்துக்கு காரணம். நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்து பின்மாற்றத்துக்கு போனோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேச மாட்டான், அதில் எந்த குறையும் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவான் சொல்லுங்கள்? நான் இவ்வளோ கடனில் இருந்தேங்க, இந்த கடன் அடைக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நடக்கலை. நான் இந்த காரியம் வேலை வரும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. ஃபிசிக்கல். நல்லா கவனிங்க. ஃபிசிக்கல் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. அதையும் கர்த்தரால் கொடுக்க முடியும். ஆனால் சில நேரங்களில் அதை வேணான்னு சொல்லி கர்த்தர் விளக்கும் போது அது நமக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இவங்க வாழ்க்கையில் என்ன? அவங்க எதிர்பார்த்தது ஃபிசிக்கலாக என்ன மீட்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ரோமருக்கு விலக்கி என்னை எங்கள் ராஜ்யத்தை காப்பார், திரும்ப ஆளுகை எங்களுக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம், அது நடக்கலை அப்படின்ன உடனே அவன் பின்மாற்றத்துக்கு போயிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்களோடு இடைப்படுறாரு. என்ன பண்ணுறாரு? அவங்கக்கிட்ட வேத வசனங்களை சொல்கிறார். மோசே முதல் தீர்க்கதரிசிகள் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அவருடைய காரியங்களெல்லாம் அவர் எடுத்து சொல்லும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மந்த இருதயம், குருட்டாட்டம் உள்ள ஆவிக்குரிய கண் குருடாகி போயிருக்கு பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியம் குருடாகி போயிருக்கு பாருங்க, செத்து போன நிலையில் இருக்கு பாருங்க. இது இப்போ உயிர்ப்பிக்கப்படுது. இப்போ இந்த உயிர்ப்பிக்க வசனம் சொல்லுது பாருங்க. அவர் வேத வசனங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட்டான், பலப்படுத்தப்பட்டான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் திரும்ப அவன் ஆதியில் இருந்த ஸ்தானத்துக்கு